அப்போ நீங்கள் அன்னியனில் பார்த்தீங்கன்னா அந்த எல்லாத்தையும் விட்டுட்டு கடைசியில் கூட்டு போகாத மேலே தான் ஒரு பெரிய அந்த ஹீரோ கேரக்டர் நடவடிப்பாங்களா, அதில் நீங்கள் கருணையோடு எல்லாத்தையும் பார்க்கணும். அப்போ கலியுக கண்ணன் ஒரு படங்குமா. இந்த படம் வந்து நக்கீரனாக இருக்கட்டும், இந்த சேனலு ரீல்ஸ்லேயோ யூடியூப்பில் பார்க்குற எல்லாருமே எந்த நீங்கள் முருகனை வழிபடுறீங்களோ இல்லையோ, தெய்வ வழிபாடு நம்பிக்கை இருக்கோ இல்லையோ, கிறிஸ்டின் முஸ்லீம் ஹிந்து யாராக இருந்தாலும் இந்த படத்தை பாருங்கள். கலியுக கண்ணன் ஒரு படம். அந்த படத்தில் நீங்கள் பிறந்ததுலேருந்து இப்போ வரைக்கும் உங்கள் வயசுக்கு 25 வயசோ 30 வயசோ 50 வயசோ 60 வயசோ உங்கள் மனசில் இருந்த எல்லா கேள்விகளுக்கும் ஒரு 90% பதில் அந்த படத்தில் இருக்குது. நான் ஒரு பேட்டியில் சொல்கிற ஒரு விஷயத்தை வந்து ஒரு பாட்டுனா அதில் ஒரு 100 பாட்டு பதில் இருக்குது. எல்லாருக்கும் அந்த படம் கனெக்ட் ஆகும். அந்த படத்தை கண்டிப்பாக பாருங்கள். அதில் வந்து இந்த கிருஷ்ணர் வர சீன் எல்லாமே அது எந்த தெய்வத்தோடு நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கலாம். ஜீசஸோட கனெக்ட் பண்ணிக்கலாம், இல்லை நீங்கள் அல்லாவோட கனெக்ட் பண்ணிக்கலாம், இல்லை முருகனோட கனெக்ட் பண்ணிக்கலாம். ஆனால் அந்த படத்தில் ஒரு பெரிய புரிதல் உங்களுக்கு ஏற்படும். அந்த படத்தையும் அதான் சொல்லியிருப்பாங்க. சார் நீங்கள் கர்மா பற்றி நிறைய விஷயம் சொல்லிட்டு இருக்கும்போது எனக்கு ஒரு கேள்வி ஒன்று மனசில் எழுது சார். என்ன அப்படின்னா, நிறைய பாவங்கள் செஞ்சுட்டோம், நிறைய பிரச்சனைகள் இருக்குது, இந்த பிறவியில் வந்துட்டு இவ்வளவு கஷ்டத்தை அனுபவிக்கிறோம் அப்படின்னும் போது முருகன் கிட்ட போய் சரணாகதி அடைஞ்சிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக தலையெழுத்தியே மாற்றக்கூடிய கடவுள் முருகன் அப்படின்னு சொல்லுவாங்க. கண்டிப்பாக நம்மளை கர்மவினைகள் குறைய ஆரம்பிக்கும் இல்லையா? உறுதியாக குறையுங்கம்மா. எந்த தெய்வமே நம்மளை கர்மவினையை வந்து தீர்க்க மாட்டாங்கம்மா, மாற்றவும் மாட்டாங்க. அதுலேருந்து தாக்கத்தை மட்டும் குறைப்பாங்க. உங்கள் தலையில இன்றைக்கி ஒரு பாறாங்கல் விழுந்து ரத்த வரும்னு விதி இருக்கும்போது அந்த பாறாங்கல்லை சின்ன கூழாங்கல் ஆத்துறது உங்கள் பக்தி நம்பிக்கை. சரி, கடவுள் நம்பிக்கை இல்லாதவன் எப்படி சர்வைவ் பண்ணுவான்னா அது அவனோட பர்த் கண்டினியூட்டி, அவன் வாங்கிட்டு வந்த புண்ணியம் வரும். நீங்கள் கடவுளை கும்பிட்றவங்க உயர்ந்தவங்க, கடவுளை கும்பிடாதவங்க தாழ்ந்தவங்களாம் அப்படி கிடையவே கிடையாதுங்கம்மா. இறைவன் வந்து எல்லாத்தையும் சமமாக தான் படிச்சிருக்காது. ஒரு பெரிய 2 உதாரணம் நான் சொல்லுவேன். முன்கூட்டியே நம்ம பேசின விஷயம், அருணகிரிநாதர் பெருமானோட வாழ்க்கையை முருகப்பெருமான் என்ன உணர்த்துறாரு, நீ எவ்வளோ மாயையில் இருந்தாலும் நீ முருகான் வரப்போ நான் உன்னை ஆட்கொள்வேன், நான் உனக்கு உண்டான எல்லா விஷயத்தையும் கொடுப்பேன், உன்னை நான் எப்படி தாங்குவேன்றது உணர்த்துறது தான் அருணகிரிநாதர் பிறப்பு. அப்படியே கட் பண்ணிங்கன்னா நந்தனார். ஸோ நந்தனார் சம்மந்தமாக நீங்கள் ஒரு கேள்வி இருக்குன்னு சொன்னீங்க. இந்த 2 விஷயமும் வந்து நான் வந்து கர்மாராய்ச்சியில் பார்த்த ஒரு பெரிய அதிசயம். ஸோ நீங்கள் கேட்டிங்களா எவ்வளோ பெரிய பாவம் செஞ்சிருந்தாலும் எவ்வளோ பெரிய கர்மம் இருந்தாலும் முருகனை போய் சரணாகதி அடைஞ்சால் முருகன் மாற்றுறாருன்னா 100% மாற்றுவார். நீங்கள் வந்து இந்த பாவம் புண்ணியத்தை வந்து நீங்கள் ஒரு அளவுக்குள்ளே கணக்கிடவே முடியாது. நீங்கள் எதை பாவம்னு சொல்லுவீங்க முதல்ல? நீங்கள் சொல்லுங்கள், எதை பாவம்னு சொல்லுவீங்க? இப்போ நம்ம வந்து ஒரு குடும்பத்தை கெடுக்கிறது இல்லைங்கம்மா, அது பாவம் அப்படின்னா எல்லாமே பாவம் தானே. இது எல்லாமே பர்த் கண்டினியூட்டி தான். நீங்கள் சாதாரணமாக ஒருத்தங்க துன்பத்தை நான் வந்து திரும்ப கர்மாராய்ச்சியில் கண்ட உண்மை என்னென்னா, சாதாரணமாக ஒருத்தர் துன்பத்தை அனுபவிக்கலைங்கம்மா, அவங்க எண்ணம் பொழுது எல்லாமே அமையுது. ஒரு அம்மா எனக்கு தொடர்பு கொண்டு அவங்க சொல்கிறாங்க, எடுத்தோடனே என்ன சொல்கிறாங்கன்னா, எனக்கு எந்த குறையுமே வைக்கல கடவுள், எந்த குறையுமே வைக்கல, எல்லா வசதியும் இருக்குது, 5 கார் இருக்குது, வீடு இருக்குது, எல்லாமே சொல்கிறாங்க. அப்போ நான் இவங்கள்ட்ட பேச உடனே சொல்கிறேன், அம்மா நீங்கள் அது சொல்லி முடிச்சதுக்கப்புறம் அவங்க 2 விஷயத்த சொன்னாங்க. இது வந்து சாதாரண மனிதனுக்கு இப்படி ஒரு துன்பம் வரைய வராது.